வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்று பெருமக்களே, அர்த்தமுள்ள தமிழ் மாதங்கள் தொடர் சிந்தனையிலே இந்த அமர்விலே 7வது மாதமாகிய ஐப்பசி மாதத்தை பற்றிய சிந்தனை, அதனோடு இணைந்து மிக முக்கியமான உலகளாவிய பண்டிகையான தீபாவளியை பற்றியும் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஐப்பசிக்கு முன்பே ஆடியிலே தொடங்கி ஆடி தள்ளுபடி, பிறகு விநாயகர் சதுர்த்தி, பிறகு புரட்டாசி மாதம் குழு, இப்படி ஒரே விழா காலமாகத்தான் இருக்கும் மார்கழி வரைக்கும். அதுல குறிப்பாக ஐப்பசி மாதம் மிக பெரும் திருவிழா மாதமாகவே மக்கள் கொண்டாடுகின்றார்கள். ஐப்பசி பிறந்து விட்டாலே மகிழ்ச்சி தான். புத்தாடை, இனிப்பு, பட்டாசு, நகைகள் என்று இந்தியாவிலும் இந்தியர்கள் வாழ்கின்ற மற்ற நாடுகளிலும் எல்லோருமே தீபாவளியை கொண்டாடுவதற்கு தயாராகி விடுவார்கள். இதன் பூர்வீகம் என்ன? எதற்காக இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுகிறோம் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற போது, மகாவிஷ்ணு நரகாசுரனை வதம் செய்து மக்களின் துன்பத்தை நீக்கிய நாள் அன்றைய தினத்தை எல்லோரும் புனித நீராடி, புத்தாடை தரித்து, வான வேடிக்கைகளை செய்து இனிப்பு அருந்தி மகிழ வேண்டும் என்று நரகாசுரன் கேட்டுக்கொண்டதாக ஒரு ஐதீகம். இதுல ஒரு குறிப்பை நாம் பார்த்தோம் என்றால், எல்லா புராண கதைகளிலும் தெய்வமே அரக்கர்களை வதம் செய்ததாகத்தான் இருக்கிறதே தவிர, தேவேந்திரனோ தேவர்களோ மனிதர்களோ அரக்கர்களை வதம் செய்ததாக ஒரு செய்தி, ஒரு புராண கதை கூட கிடையாது. அது மட்டுமல்ல, கடந்த 2020 ஆண்டுகள் இந்த நீண்ட காலகட்டத்திலேயும் எந்த தெய்வமும் எந்த அரக்கனையும் வதம் செய்ததாக செய்தி கிடையாது. எல்லாமே 4000, 5000, 10,000 ஆண்டுகள் என்றுதான் சொல்கிறார்களே தவிர 2000 ஆண்டுகளில் எந்த செய்தியும் நமக்கு கிடையாது. அடிப்படையில புராணம் என்றாலே நிரூபணம் இல்லாத பழங்கால கதை. அதை மகாகவி பாரதியார் ஒரு கவிதை சொல்லுவார். கடலினை தாண்டும் குரங்கும், செங்கனலை பிறந்தோ செவ்விதழ் பெண்ணும், வடமலை தாழ்ந்ததினாலே தெற்கில் வந்து சமன் செய்யும் குட்டை முனியும், நதியினுள்ளே மூழ்கி போய் அந்த நாகர் உலகில் ஓர் பாம்பின் மகளை விதியுறவே மனம் புரிந்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம். ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே கற்பனை கதைகள் என்கிறார் பாரதியார். பிறகு ஏன் அந்த கற்பனை கதைகள் புனையப்பட்டன, வழி வழியாக தொடர்ந்து வருகின்றன என்ற கேள்வியை அவரே எழுப்பி அதுக்கு பதிலை சொல்லுகின்றார். கவிதை மிக நலதேனும் அக்கதைகள் பொய் என்று தெளிவுற கண்டோம்.
புவிதனில் வாழ் நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவையாம். அப்ப இதிகாசங்களின் நோக்கம் என்ன என்றால், புவிதனில் வாழ் நெறி காட்டி மனிதன் எப்படி செயல்பட்டால் உடல் நலத்தோடு, மன நிறைவோடு, பொருள் வளத்தோடு ஆத்ம நிறைவு பெற்று வாழ்க்கையை முடிக்க முடியும் என்ற வழிவகை சொல்ல வந்தவைத்தான் புவி தன்னில் வாழ் நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவையாம். ஒரு நல்ல செய்தியைத்தான் அவை தாங்கியிருக்கின்றன. அதே போல எல்லா புராண கதைகளிலேயும் ஒரு நற்செய்தி உண்டு. ஆனால் காலம் காலமாக அந்த செய்திகள் மறைந்து போய் வெறும் விழாக்களை கொண்டாடுவதே வாழ்க்கை என்ற வகையிலே வாழ்க்கை தரம் மாறி போனது. ராவணவதம், சூரசம்ஹாரம், மகிஷாசுரவதம், நரகாசுரவதம், இப்படி எத்தனை வதங்கள், பல அரக்கவதங்கள் புராணங்களாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் மகான்கள் சொல்ல வந்த செய்தி மதவாதிகளால் தடம் மாறிவிட்டது என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. இந்த புராணங்களை சொன்னவர்கள் மதிவாதிகள், அறிவை அறிந்த மதிவாதிகள். ஆனால் அதை கையில் எடுத்த மதவாதிகள் அவர்கள் பெற்ற ஞானத்தை இவர்கள் பெற்றவர்கள் அல்ல. அதனால் இவர்களது அறிவுக்கு என்ன எட்டியதோ அதையே சிலாகித்து பேசி மக்களை தனக்கு அடிமையாக வைத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான் ஒரே நோக்கம். மத தலைவர் என்றால் எல்லோரும் காலில் விழுந்து காணிக்கை செலுத்தி மரியாதை செய்ய வேண்டும். அவ்வளவுதான். மக்கள் எந்த வகையில் துன்பப்பட்டாலோ இன்பப்பட்டாலோ மதவாதிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ பொருள் திரைவாதிகளுக்கோ எந்த அக்கறையும் கிடையாது. ஆடு நனைகிறது என்று ஓனான் கவலைப்பட்டது போலத்தான். இப்போ யார் இதை சிந்திக்க வேண்டும் என்றால், நட்டப்பட்டவன் தானே சிந்திக்கணும். லாபம் செய்பவன் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்லவா? நட்டப்படுபவன் தான் சிந்திக்கணும். இது எதற்காக, ஏன், நான் கஷ்டப்பட்டு உழைத்து ஈட்டிய பொருளை ஏன் இப்படி உதறித்தனமாக செலவு செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தீபாவளிக்கும் வாங்குகின்ற கடன் அடுத்த தீபாவளி வரும்போது கூட முடிவது இல்லையே. இந்த கடன்கார வாழ்க்கையிலிருந்து நான் மீள்வது எப்படி என்று நட்டப்பட்டவன் தானே யோசிக்கணும். சொன்னால் நான் கேட்க மாட்டேன் என்று வாழ்ந்தால் என்ன செய்வது? அதாவது ஒரு கருத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளாமல் எதிர்ப்பது ஆபத்தானது. அதைவிட பல மடங்கு ஆபத்தானது அந்த கருத்தை தெளிவில்லாமல் ஏற்றுக்கொள்வது. ஏன் இதை செய்ய வேண்டும் என்ற தெளிவு வந்தால்தான் அதை புறம் தள்ள முடியும். அப்படி தெளிவு வரவில்லை, அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் செய்கிறார்கள் என்று ஒன்றை ஏற்றுக்கொண்டால் பொருள் விரயம், உழைப்பு விரயம், மனித காலம் விரயம், பண விரயம், இவற்றை தவிர்க்கவே முடியாது. அதனால் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்றார் மகரிஷி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் வள்ளுவ பெருந்தகை. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணிப்பார் என்றார் சாக்ரட்டிஸ். இப்படி சிந்தனை செய்து பார் என்று முதல் சொன்ன மகான் சாக்ரட்டிஸ்.
500 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த கருத்தை வழிமொழிந்தவர் வள்ளுவ பெருந்தகை. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கருத்தை மீண்டும் வழிமொழிந்தவர் காயத்ரி மகரிஷி. வேறு யாரும் சிந்திக்கவே சொல்வதில்லை. நான் சொல்கிறேன், நீ செய். எதிர்த்து கேள்வி கேட்டாலோ வியாக்கியானம் செய்தாலோ நீ நாத்திகன். அவ்வளவுதான். இப்படி இந்த மதவாதிகள் எல்லோருமே தலைவரான வழிவகை இதுதான். அதிலிருந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுல இந்த அவதாரத்துல எவ்வளவு அற்புதமான கருத்து இருக்கிறது பாருங்க. வராக அவதாரத்திலே தசாவதாரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அதில் முதல் அவதாரம் மச்சம், நீர்வாழ் ஜீவராசிகள். பிறகு கூர்மா, நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஆமை. பிறகு வராக, பன்றி, நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய. பிறகு நரசிம்ம, மனிதனை போன்ற தோற்றமுள்ள ஒரு விலங்கு. பிறகு வாமன, மனிதனே. அந்த மனிதனின் வளர்ச்சி ராமாவதாரம், பலராம அவதாரம், பரசுராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம் என்று தசாவதாரங்களை சொன்னார்கள். அதுல 3வது வராக அவதாரம், பன்றி. அந்த வராக அவதாரத்திலே பூமாதேவியோடு இணைந்ததால் பிறந்தவன் நரகாசுரன். இந்த கதையை அப்படியே எடுத்து பார்த்தால் எவ்வளவு அபச்சாரமாக இருக்கிறது. ஒரு பன்றியோடு பூமாதேவி கலந்ததால் பிறந்தவன் நரகாசுரன் என்றார். கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டாமா? புராணம் என்றால் எதை வேண்டாலும் ஏற்றுக்கொள்வதா? ஒரு பன்றி ஒரு மனித பெண் இணைந்தால் எப்படி இருக்கும்? சரி, என்ன தத்துவம் என்றால், நிலத்திலே வாழக்கூடிய வகையிலே, அதாவது நீரிலே மற்ற பௌதிகங்களே வாழ இயலாது, நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய முதல் ஜீவன் பன்றி. அது மட்டுமல்ல, அவருடைய இயல்பு ஒன்று உண்டு என்று ஒரு புராண கதையில சொன்னாங்க. ஒரு மனிதன் ஒரு ஞானியை கிண்டல் நையாண்டி செய்தான். அவர் பொறுக்க முடியாமல் ஒரு கட்டத்திலே நீ பன்றியாக போக கடவுது என்று சபித்து விட்டார். அப்பொழுதுதான் அவனுக்கு விபரீதம் புரிந்தது. அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்திலே அவருடைய கால்களை பற்றி கொண்டு தன்னை மன்னிக்க வேண்டி அந்த சாபத்திற்கு விமோசனத்தை வேண்டினான். அந்த மகானும் அடுத்த கணம் யோசித்து பார்த்தார். முனிவனுக்கு கோபம் வரலாமா? குணம் என்னை குன்றேறும் நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அறிது என்று வள்ளுவர் பெருந்தை சொல்லியிருக்கிறாரே. ஒரு சனம் கோபப்பட்டாலும் அவன் ஞானி என்ற பக்குவத்திற்கு அருகதையற்றவன் என்கிறார் வள்ளுவர். அப்போ சினப்பட்டது இவருக்கு தரக்குறைவு தானே. அதை நினைத்து வருந்தி அவனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்று, சரி, நீ பன்றியாக மாறிய பிறகு சில நாட்களிலே உன் மகன் உன்னை தேடி வந்து கொன்றுவிட்டால் நீ மீண்டும் மனிதனாவாய் என்று அதற்கு ஒரு விமோசனத்தை சொல்லி சென்றார். இந்த செய்தியை அந்த மனிதன் வீட்டுக்கு சென்று மகனிடத்திலே தெரிவித்து விட்டு, நான் பன்றியாக மாறிய சில நாட்களிலே வந்து என்னை கொன்று விடும் சொல்லிவிட்டு போய்விட்டான். சில நாட்கள் கழிந்தது. மகனும் அந்த பன்றியை தேடி அலைந்தான். எங்கும் அகப்படவே இல்லை. பிறகு ஒரு நாள் ஒரு சாய்க்கடையிலே ஒரு பெரிய பன்றி, இன்னொரு பெரிய பன்றி, ஒரு 10-15 குட்டிகள், இப்படி ஒரு குடும்பம் அந்த சகதியிலே
ஆனந்தத்தோடு கொண்டாடி கொண்டிருந்தது. இவன் அங்கே போன உடனேயே அவன் அந்த பெரிய பன்றி மகனே என்றது. சொன்ன, உங்களை தேடித்தான் ஊர்ல அலைந்து கொண்டிருக்கிறேன். இப்போதான் உங்களை கண்டுபிடிக்க முடிந்தது. நான் உங்களை கொன்று விடுகிறேன், நீங்கள் மீண்டும் எனக்கு தந்தையாக மனிதனாக மாறிவிடுவீர்கள் என்றான். அவன் சொன்னான், மகனே மகனே, என்னை கொன்று விடாதே. ஏனப்பா, நீ மனிதனாக மாறிவிடுவாய். வேண்டாம் வேண்டாம், இந்த வாழ்க்கையே எனக்கு சுகமாக இருக்கிறது, சொர்க்கமாக இருக்கிறது. உன் சித்தியை பார், உன் தம்பி தங்கைகளை பார், இவர்களோடு நான் ஆனந்தமாக இருக்கிறேன். தயவு செய்து என்னை கொன்று விடாதே என்றான். இப்படித்தான் மனித வாழ்க்கை இருக்கிறது. அந்த பன்றிக்கு தான் வாழ்வதே சொர்க்க வாழ்க்கை என்று எண்ணம். பன்றியை விட பல மடங்கு உயர்ந்த பிறப்பு மனிதம் என்பதை அது நினைவு கூறவில்லை. இதே போலவே இந்த உலக மக்கள் தெய்வமாக வாழக்கூடிய ஒரு மாபெரும் பேரு இந்த மனிதனின் மறுபக்கமாக இருக்கிறது. அதை பற்றி சொல்வதற்கு மகான்கள் அவ்வப்போது அவதரிக்கவும் செய்கிறார்கள். அவர்கள் பெற்ற அனுபவங்களை எடுத்து விளக்கி சொல்லவும் செய்கிறார்கள். அதை காது கொடுத்து கேட்பதற்கு கூட இவர்களுக்கு அக்கறை இருப்பதில்லை. திருவிழாக்களிலே போகின்ற கோடிக்கணக்கான பேர்களிலே எத்தனை பேர் உண்மையான ஆன்மீக பயிற்சியில் வருகிறார்கள் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய, நெக்லிஜிபிள் என்று சொல்வார்கள், ஒரு பொருட்டே இல்லாத எண்ணிக்கை தான் உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்களே தவிர, பெரும்பகுதி மக்கள் இந்த புலன் சார்ந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையை சொர்க்கலோகம் என்று வாழ்கிறார்கள். இன்றைக்கு கடை தெருவு பக்கம் போனீர்கள் என்றால், இன்றைக்கு சரஸ்வதி பூஜை, நாளைக்கு ஆயுத பூஜை, அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமி. எல்லோரும் மாவிலை, வாழை தோரணம், பூ, பூஜை சாமான்கள் வாங்குவதற்கு ஒரே ஏக போட்டி. 10 மடங்கு விலை வைத்து வித்தாலும் தயக்கமின்றி வாங்குகின்ற மக்கள். இப்படி நம்முடைய பொருள் வீணாக போகிறதே என்று சிறிதளவாவது சிந்திப்பவர்கள் ஒருவர் கூட கிடையாது. தீபாவளிக்கு இன்னும் 20 நாட்கள் இருந்தாலும் கூட ஏற்கனவே துணி கடையிலையும் நகை கடையிலையும் களை கட்டி விட்டது. மிச்சம் பட்டாசு கடை, இனிப்பு கடையும் தான். அது கடைசி வாரத்துல தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு அங்கேயும் களை கட்டிவிடும். இப்படி இதையே ஒரு சொர்க்கலோகமாக நினைக்கின்ற மக்கள் தானே. இந்த பிறவியைத்தான் பன்றி என்கிறார்கள் இந்த புராண கதையில. இந்த வராக அவதாரங்கள், 140 கோடி வராக அவதாரங்கள், இவற்றோடு மனிதம் கலந்தது. அதாவது கவிஞர் கண்ணதாசன் அழகா ஒரு 4 வரிகளை சொன்னார். இந்த மனித வாழ்க்கை அறிவு சார்ந்திருக்கிறதா? பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் 4 புகுந்து அழிந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் என்றார் மகரிஷி. இந்த வாழ்க்கையை எந்த விலங்கு வாழவில்லை. உண்டு உறங்கி தின்று திரிந்து குடும்பம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி செத்து போகின்ற வாழ்க்கை எந்த ஜீவன் செய்யவில்லை. அந்த அவலத்தை கண்ணன் சொல்லுகிறார், 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு, இருக்கும் 5 அறிவும் நிலைக்குமானா அதுவும் கூட டவுட்னார். 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு, இருக்கும் 5 அறிவு நிலைக்குமா என்றால் அதுவும் கூட டவுட்னார். அப்ப குறைந்தபட்சம் இந்த மனிதன் விலங்காக மேன்மை பெற வேண்டும். குறைந்தபட்சம் இந்த மனிதன் விலங்காக மேன்மை பெற வேண்டும். பிறகு மனிதனாக மாற வேண்டும்.
அதன் பிறகு மாமனிதனாக தெய்வமாக வாழ்ந்து பார்க்க வேண்டும். இப்படி அந்த விலங்கின படியிலே நிற்கின்றார்களே தவிர மனிதனாக இல்லை. ஆனால் இவனுக்குள் மனிதம் இருக்கிறது என்பதுதான் வராக அவதாரத்தோடு பூமாதேவி இணைந்ததால் பிறந்த நரகாசுரன். நர அசுரன், மனித உடல், அசுர குணங்கள். அசுர குணம் என்பது என்ன என்றால் ரஜோகுணமும் தமோ குணமும் இணைந்த கூட்டு. ரஜோகுணம் என்பது தன் தேவைக்காக மற்றவர்களை பயன் கொள்ளுகின்ற திறம். அது நிர்வாக திறம், இப்படி ஏதோ சொல்லிக் கொள்ளலாம். அது எல்லாமே ரஜோகுணத்தை சார்ந்தது. தன் தேவைகளுக்காக மற்றவர் அறிவையும் உழைப்பையும் பயன் கொள்ளுகின்ற ஒரு வகை. தமோ குணம் என்பது தனக்கு எந்த வகையிலும் லாபம் இல்லாத போதும், நன்மை இல்லாத போதும் மற்றவரை துன்புறுத்துகின்ற ஒரு மோசமான குணம். விலங்குகளில் இந்த குணம் கிடையாதுங்க. தமோ குணம் விலங்குகளில் கிடையாது. இப்போ லஞ்சம், ஊழல், இந்த பண்டிகைக்கென்று விளம்பரங்கள், வியாபாரங்கள் என்ன சோத்துக்கு இல்லை என்று செய்கிறார்களா? இல்ல குடிசையில் வாழ்கிறேனே ஒரு வீடு வேண்டும் என்று செய்கிறார்களா? எல்லாம் பெரும் குடிசைகள் தான் இந்த வேலை செய்கிறார்கள். அப்ப தனக்கு அது தேவையே கிடையாது. ஏற்கனவே பல கொடிகள் சேர்த்தாகிவிட்டது. அது இன்னும் பல தலைமுறைகளுக்கே போதுமானது. இருந்தும் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுவது தமோ குணம். இந்த இரண்டும் இணைந்த கூட்டு, இதுதான் அசுர குணம் என்று அர்த்தம். இப்படி நர என்ற மனித உடலிலே வாழ்கின்ற அரக்கன், சைத்தான், சாத்தான், ராட்சசன் எல்லாம் ஒரே பொருள் தான். சரி, இந்த நரகாசுரன் அறிவு கூர்மை உள்ளவன் தான். அந்த அறிவு கூர்மை தனக்கு மட்டுமே, சுயநலத்திற்கு மட்டுமே பயன்படும். அதனால் இவன் சர்வ வல்லமை மிக்கவன் ஒரு வரத்தை வேண்டினான். தன் பெற்றோரால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றான். ஏனென்றால் எவ்வளவு ஈன பிறப்பாக இருந்தாலும் தாய் தந்தை வெறுத்தாலும் கூட கொல்ல மாட்டார்கள். அதனால் தன் தாய் தந்தை மூலமாக மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றான். அவனுடைய அதர்மம் மீறி போனதுனால அவனை அழிக்க வேண்டிய கட்டாயத்தில கிருஷ்ணாவதாரத்திலே வருகின்றார். இவன் பிறந்தது வராக அவதாரத்துல, வதம் செய்யப்படுவது கிருஷ்ணாவதாரத்துல. அப்ப எத்தனை காலம் இடைவெளின்னு பாருங்க. அப்ப என்ன பொருள்? ஒரு மனிதன் தன்னிலே இருக்கின்ற விலங்கின குணங்களை அழிக்க வேண்டும் என்றால் தன்னை தெய்வமாக வைத்துக் கொண்டால் மட்டுமே சாத்தியம் என்பதனால் பரிணாமத்தில் தெய்வீகமான அவதார நிலையிலே ஒன்று வருகின்ற போதுதான் இவனை வதம் செய்ய இயல்கிறது. அதனால் தெய்வமே அரக்கனை வதம் செய்ய முடியும் என்று எல்லா புராணங்களும் எடுத்து காட்டுகின்றன. தெய்வத்தன்மை, தெய்வீக பண்புகள் தான் அரக்கத்தன்மையை, ஆணவத்தை அழிக்க முடியும். சரி, இதுல பூமாதேவி சத்யபாமாவாக பிறந்து கிருஷ்ணனை மணந்து நரகாசுரனை வதம் செய்வதாக புராணம் சொல்கிறது. நரகாசுரன் ஏற்கனவே சொன்னது போல அவன் இறந்த நாள் அமாவாசை நாள். அதாவது எந்த இடத்திலே அமாவாசை என்ற சொல் வந்தாலும் அந்த இருள் சுத்த வெளியைத்தான் குறிக்கும். அப்ப தெய்வீக பண்பு, தெய்வீகம் என்பதெல்லாமே அந்த சுத்த வெளியே என்பதனால், அந்த சுத்த வெளி இருளாக இருப்பதனால்
அந்த இருளை மையப்படுத்திய எல்லா பண்டிகைகளும் அமைந்திருக்கும். அதனால் தான் இறந்த ஐப்பசி மாத அமாவாசை நாளை மக்கள் துன்பங்கள் நீங்கிய நாளாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக ஐதீகம். இதனுடைய தத்துவார்த்தம் என்ன, உட்பொருள் என்ன என்றால், இந்த தெய்வ நீதிக்கு முரண்பட்ட அதர்மத்தால் பொருள் புகழ் செல்வாக்கை பெறுவதற்காக மற்ற வளத்தை சுரண்டுகின்ற பாவச் செயல்கள், பெற்ற வசதிகளால் அளவுக்கு அதிகமாக விரும்பும் ஆசைகளால் பாதிக்கப்பட்ட புலன்கள், அந்த புலன்கள் நோய்வாய்ப்படும் போது வருகின்ற துன்பங்கள், இவை அனைத்திற்கும் மூலமான ஆணவத்தை வதம் செய்வதே மகிஷாசுர வதம். The remedy for all problems is enlightenment. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்றார் மகரிஷி. எனவே அறிவை அறிந்துவிட்டால் ஆணவம் அழிந்து போகும். ஆணவம் அழிந்து விட்டால் தர்மம் தழைத்தோங்கும். தர்மம் செழித்து விட்டால் வாழ்க்கை வளம் பெறும். அதுதான் மகிஷாசுர வதம். அதே போல எல்லா அரக்கர்களுக்கும் குலகுரு ஒருத்தர் உண்டு, சுக்கராச்சாரியார் என்று சொல்வார்கள். அவருடைய மகள் தெய்வானை என்றும் அவருடைய கணவன் யயாதிமன் என்றும் மகாபாரதத்தில் குறிப்பு உண்டு. இந்த யயாதி யார் என்றால், நம்மை போல் புலன் இன்பங்களிலே நிறைவு பெறாத ஒரு மனிதர், அளவு கடந்த ஆசைகள் உள்ளவன். அந்த கதை தனியே ஒரு நீண்ட கதையாக இருக்கும், அது இப்போது நமக்கு தேவையில்லை. அவன் தன் வாழ்க்கையில் கண்ட ஒரு நீதியை சொல்லுகின்றான். அது என்ன என்றால், அனுபவங்கள் பெருக பெருக ஆசைகள் வளர்ந்து கொண்டே போகும், ஒரு நாளும் மனம் நிறைவேறாது. அதனால் நாம ஆசை என்ற மனதுக்கு ஒரு எல்லை வகுத்தால் அன்றி ஆசை கடலில் இருந்து மேல முடியாது என்பது யயாதி காட்டுகின்ற மானுட தர்மம். சரி, எந்த புராண கதையிலையும் சுக்கராச்சாரிய எதிர்த்ததாக தேவர்களோ தெய்வமோ சுக்கராச்சாரிய எதிர்த்து யுத்தம் செய்ததாக செய்தியே கிடையாது. இப்பதான் குலகுரு, எல்லா அயோக்கியர்களுக்கும் தலைவன் இந்த சுக்கராச்சாரியார். அவரை கொன்றிருந்தா அசுர குலமே அழிந்து போயிருக்கும். ஏன் அவரை கொல்வதற்கு முயன்றதாக, யுத்தம் செய்ததாக எந்த புராணத்திலையும் ஒரு செய்தி சொல்லப்படவில்லை என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ரகசியார்த்தம் உண்டு. அது என்ன? சுக்கில ஆச்சாரியார் சுக்கராச்சாரியார். சுக்கிலம் என்றால் வித்து மையம், ஆச்சாரியார் என்றால் அதன்படி வழி நடத்துபவர் என்று பொருள். அப்ப சுக்கராச்சாரியார் என்றால் நம்முடைய கர்ம வினைகளின்படி நம்மை வாழச் செய்பவர் என்று பொருள். அப்ப கர்ம வினைகள் எல்லாமே ஆணவம் சார்ந்ததாக இருப்பதனால் அதன் வழியே நம்மை வழிநடத்துகிறது சுக்கராச்சாரியார். அதான் குரு, அவர் குரு சொல்கின்றபடிதான் எல்லாம் செய்கிறார்கள். இதை அழிக்க முடியுமா? கருமயத்தை அழிக்க முடியுமா? ஆத்மா நீரிலே நனையாதது, நெருப்பிலே பொசுங்காதது, காற்றிலே உலராதது, என்றைக்கும் நீடித்து நிலைத்திருப்பது என்று கீதையில் அக்ஷர பிரம்ம யோகத்திலே சொல்லப்படுகிறது. அழிவில்லாத ஆத்மா, அதை யார் அழிக்க முடியாது. அதனால் சுக்கராச்சாரியரை எதிர்த்து தெய்வம் யுத்தம் செய்ததாக எந்த புராணத்திலையும் செய்தி இல்லை. அவருக்கு பிறந்த மகள், அந்த ஜீவாந்தத்திலிருந்து பிறக்கின்ற மகள் யாருங்க? கருமயத்திலிருந்து வெளியே வருவது ஜீவாந்த சக்தி. அந்த ஜீவாந்த சக்திக்கு யார் கணவன் என்றால் ஆசைகள்.
நிறைவு செய்ய முடியாத பேராசைகள். அவன் தான் யயாதி. அப்ப சுக்கராச்சாரியார் என்பது கர்மயம், ஆத்மா. அறிந்து எழுகின்ற காந்த அலைகள், ஜீவகாந்த அலைகள் தேவானை. அந்த அலைகளிலே துணை வருவது யயாதி என்ற ஆசைகள். இதுல ஆசைப்பட்டவற்றை அதிகமாக விரைவாக அனுபவிக்க துணையாவது செல்வமும் அதிகாரமும். இவற்றை பெறுவதற்கான போட்டியில் தோன்றுகின்ற அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்ற வள்ளுவர் பெருந்தகை. அறம் பிறழ்ந்தால் அதர்மம் மேலோங்கும். அது தனக்கும் பிறருக்கும் எப்போதும் துன்பத்தையும் துயரத்தையும் உருவாக்கும். இந்த தன்மையுள்ள மனிதர்களை அசுரர், அரக்கர், ராட்சசர், சாத்தான், சைத்தான் என்று எல்லா மத நூல்களும் பேசுகின்றன. இந்த கோட்பாட்டின்படி பேராசை வயப்பட்ட மக்கள் அனைவரும் அரக்க குலத்தை சார்ந்தவர்களே. கசப்பான உண்மை. 800 கோடி அரக்கர்கள் வாழ்கின்ற பூமி இது. கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்கு போல ஆசை விட்டு ஆசை தாவுகின்ற கிஷ்கிந்தை குரங்குகள் இந்த மக்கள். அதனால் இதெல்லாம் வதம் செய்ய வேண்டும். எனவே அதர்மத்தின் எல்லைக்குள் தான் இந்த வினாடி வரைக்கும் மனித வாழ்வு சிக்கியுள்ளது என்பதை உணர்ந்தவர்கள் மகான்கள், உணராதவர்கள் மாக்கள். மக்கள் என்ற பெயரால் மாக்கள். மாக்கள் என்றால் அறிவு கட்டவர்கள் என்ற அர்த்தம். இந்த தீபாவளி என்ற வார்த்தையே பாருங்க, தீது பாப வழி என்பதுதான் தீபாவளி. தீது பாப வழி என்பது தீபாவளி. இது எந்த செய்தித்தாள்லயா இந்த செய்தி வருமா பாருங்களேன். எல்லா தெய்வங்களுக்கும் அரை பக்கத்திற்கு படம் போட்டு புராண கதை எழுதுகிறார்கள். இன்று கூட செய்தித்தாளிலே பார்த்தேன். எங்கேயாவது தீது பாப வழி என்பதுதான் தீபாவளி என்று ஒரு கருத்தை சொல்வார்களா? மாட்டார்கள். உண்மையை சொல்லக்கூடாது என்றே ஊடகத்துறை கங்கணம் கட்டி செயல்படுகிறது. அரசியல், பொருள், மதத்தின் கைப்பிடியில் இந்த ஊடகங்கள். உண்மை வெளியே வராது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீது பாப வழி என்பதுதான் தீபாவளி. தெய்வத்தின் கருணையோடு தான் அதர்மத்தை நாம் வெல்ல முடியும். அதுதான் நரகாசுர வதம். அமாவாசை இருள் போன்ற ஆதி சிவத்திலிருந்து பிரசவித்த நர அசுரன் மனித உடலில் வாழ்கின்ற அரக்க குணம். அதர்மத்தில் சிக்கிய சுக்கராச்சாரிய வாழ்க்கையால் நோய்கள், குழப்பங்கள், சிக்கல்கள், வறுமை, சண்டை, சச்சரவுகள் என்று பலவித துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெற தெய்வம் என்ற அறிவை கொண்டு அசுரன் என்ற 10 தீய குணங்களை கொள்ள வேண்டும் என்பதே நரகாசுரவதம். அதாவது தீய குணங்கள் என்ற பட்டாசை கொளுத்தி ஆணவத்தை கழுவுதல் என்ற எண்ணெய் ஸ்நானம் செய்து பிறகு புத்தாடை என்ற புதிய சுத்த தேகத்தில் இனிப்பு என்ற இன்ப வாழ்வை சுற்றம் நட்போடு அனுபவிக்கலாம் என்பதே தீபாவளி சடங்குகள். மீண்டும் சொல்கிறேன். தீய குணங்கள் என்ற பட்டாசை கொளுத்தி ஆணவத்தை கழுவுதல் என்ற எண்ணெய் ஸ்நானம் செய்து பிறகு புத்தாடை என்ற புதிய சுத்த தேகத்தில் இனிப்பு என்ற இன்ப வாழ்வை சுற்றம் நட்போடு அனுபவிக்க வேண்டும் என்பதை காட்டுவதே தீபாவளியின் சடங்குகள். இதை மகேஸ்வர் கவியில சொல்றார்.
பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவேர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல் எல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் உள் ஒளியென என்று இந்த அசுரத்தன வாழ்க்கையிலிருந்து தெய்வீக வாழ்க்கைக்கு மாற்றம் பெற வேண்டியதன் அவசியத்தை வழிவகையை இந்த கவியில காட்டுகிறார். இதை உணராத மாயத்திரை சித்திரை அதை விலக்கி படிப்படியாக தெய்வீகத்தை நோக்கிய பயணத்தில் பக்குவம் அடையும் விதமாக அமைந்த மாதங்களில் ஒன்று ஐப்பசி. இப்ப இந்த ஐப்பசி என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? பசி ஐப்பசி. ஐ என்றால் 5, பசி என்றால் தேவைகள், ஆசைகள். 5 வகையான ஆசைகள். வயிற்றுக்கு ஒரு பசி, கண்ணுக்கு ஒரு பசி, மெய் என்ற உடலுக்கு ஒரு பசி, காதுக்கு ஒரு பசி, மூக்குக்கு ஒரு பசி. இப்படி 5 புலன்கள் மூலம் உடல் சார்ந்த பசி, உடல் சார்ந்த தேவைகள். பிறகு அனுபவம் சார்ந்த மனதுக்கென்று ஏகப்பட்ட பசி, அகோர பசி, அடக்க முடியாத பசி. யானை பசிக்கு சோள பொறி போட்டதும்பாங்களே, அது போல இந்த மனதின் ஆசைகளுக்கு நாம் போடுகின்ற உணவு சோள பொறி மாதிரிதான். இந்த 5 பசிகளிலே கணக்கு போட்டு பார்த்தால் இன்று வரைக்கும் எத்தனை டன் உணவுகளை நாம் சாப்பிட்டு இருப்போம்? ஒரு வேளைக்கு 150-200 கிராம் என்று கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 600-700 கிராம் உணவு சாப்பிடுகின்றோம். இத்தனை வயது, இத்தனை நாட்கள் கணக்கு போட்டால் எத்தனை டன் உணவு வரும்? ஆனால் இந்த தீபாவளிக்கும் புதிய வகை ஸ்வீட் என்ன போடுறாங்க என்று தேடுகிறோம். அவனும் மக்களின் பசியை அறிந்து இது புதிய வகை, இது புதிய வகை என்று புதிய புதிய வகைகளை அறிமுகப்படுத்துகின்றான். உண்டு பார்த்தால் பேதம் தெரிவதில்லை. இதை கணேசன் அழகா சொன்னார். எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றேதான். சித்திர கிண்ணத்தில் பேதம் இல்லை, உன் சிந்தையிலேதான் பேதமிடா என்றார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற வகை தெரிவன் கட்டை உலக என்ற வள்ளுவ பெருந்தகை. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், ஐம்புலன் ஐப்பசி என்று 5 வகை தெரிவன் கட்டை உலகு. வகை தெரிதல் என்றால் அடைய பூர்வீகம் தெரியணும். எங்கேருந்து பிறந்தன பூர்வீகம் தெரியணும். ஏன் ஆட்டி படைக்கின்றன காரணம் தெரியணும். விடுதலை பெறும் வழி என்ன வகை தெரியணும். அதற்கான பயிற்சிகளை தேடும், வாழ்ந்து பார்க்கணும். அப்படி வகை தெரியவன் கட்டே உலகமே அவன் காலடி கீழ். இந்த உலக இன்பங்களில் அவன் சிக்குவது இல்லை. அவன் தான் விடுதலை புருஷன். எந்த பந்தத்துக்கும் ஆட்படாத சுதந்திர புருஷன் அவன். இப்படி புலன் உணர்வுகளான 5 வகை பசி நம்மை இழுத்துக்கொண்டே போகின்றன. சர்க்கரை வியாதி உள்ளவர் எத்தனை பேர் இந்தியாவில்? இனிப்பு சாப்பிடாத தீபாவளியா என்ன? ஒரு துண்டா சாப்பிட்டு விட்டு 2 மாத்திரை போட்டு அவஸ்தைப்படுகிறான் அல்லவா? ஏதோ சாப்பிடவில்லை என்றால் தேவ குத்தம் என்பது போல ஒரு மனோபாவனை எப்படி விளங்க முடியும்? எனவே மனித உடலுக்குள் இருக்கின்ற 5 புலன் உணர்வு என்ற அரக்கனை வதம் செய்வதும்
நரகாசுர வதத்தின் ஒரு அங்கம்தான். ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை மற்றும் ஓசை உணர்கின்ற 5 புலன்கள் மூலமாக ஜீவன்கள் அனுபவங்களை பெறுகின்றன. அவற்றை அறிவால் உயர்ந்து மறை பொருட்களை உணர்ந்து தெய்வத்தோடு ஐக்கியமாகும் திறம் ஜீவன்களிலே மனிதனுக்கு மட்டும்தானே உண்டு. விரைந்த ஜீவனுக்காக இந்த திறம் உண்டா? கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இறையாற்றல் எழுச்சி பெற்ற பரிணாம ரகசியத்தை உணர்ந்தவனே உலகை வென்றவன் என்கிறார் வள்ளுவர் பிறந்தகை. உலக பொருட்களோ, இன்பங்களோ, போற்றலோ, தூற்றலோ அந்த பக்குவப்பட்ட மனிதனை எவ்விதத்தும் பாதிப்பது இல்லை. அப்படிப்பட்ட மனிதர் நடுநிலையில் வாழ்ந்து தன் அனுபவத்தை அறநூலாக வகுத்து துன்ப கலப்பில்லாத இன்பமான வாழ்வியலை மற்றவர்க்கும் போதிப்பதால் உலகம் அவரை மதிக்கிறது. வகை தெரிவன் கட்டே உலகு என்றார் வள்ளுவர். எனவே அறிஞரது அறநூலை பின்பற்றுபவர்களுக்கு வாழ்க்கை ஒளிமயமாகும் என்பது தீபாவளி. இதுக்கு இன்னொரு பொருள் உண்டு. தீது பாவ வழி என்று ஒரு கருத்தை சொன்னேன். இன்னொரு பொருள் தீப ஆவலி, தீபாவளி என்று சொல்வார்கள். தீபம் புரிகிறது. ஆவலி என்றால் வரிசையாக வைத்தல் என்று பொருள். எதற்காக? இன்றைய காலகட்டங்களிலே மின் விளக்குகள், வண்ண வண்ண விளக்குகள், எங்கும் பகல் போன்ற விளக்குகள் தான். ஆனால் இந்த பண்டிகை தோன்றிய காலத்தில் மின்சாரம் இல்லையே. ஐப்பசி மாத அமாவாசை இருட்டிலே அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருந்தால் எதிரே என்ன இருக்கிறது என்று தெரியுமா? அப்ப விளக்கை ஏற்றினால் இருள் விலகும், பொருள் தெரியும். வரிசையாக விளக்கை ஏற்றி வைத்தால் எல்லா பொருட்களும் தெளிவாக தெரியும். அப்போ தீபாவளி திருநாள் அன்று விளக்கேற்றுதல் முக்கியமான சடங்கு. காரணம் என்ன என்றால், அந்த தீபத்திலே ஒரு அற்புதமான கருத்து உண்டு. அது ஒரு வகை பாத்திரம் தானே. விளக்கு என்பது ஒரு வகை பாத்திரம். அது சுடர்விட வேண்டும் என்றால் அதுல எண்ணெய் ஊற்றி திரியை வைத்து தீ வைக்க வேண்டும். எண்ணெய் ஊற்றி திரி வைத்து தீ வைத்தால் சுடர் விடும். அந்த சுடர் வெளிச்சத்தை காட்டும். அந்த வெளிச்சத்தில் பாதை நமக்கு கண்ணுக்கு தெரியும். சரி, இதுக்கு மறைபொருள் ஒன்று உண்டு. அந்த மறைபொருள் விளக்கம் என்ன என்றால், எண்ணெய், திரி, தீ மூன்றும் சேர்ந்தால் சுடர் விடும். விளக்கு சுடர் விடாது. இந்த 3 தான் சுடர் விடும். அதே போல எனது அறிவு சுடர்விட வேண்டும் என்றால் எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரித்தி, எண்ணெய், திரித்தி, எண்ணெய், திரித்தி. எண்ணெய் திரித்தினால் அறிவு சுடர்விடும். அறிவு சுடரில் வாழ்க்கை இன்ப துன்பங்களுக்கான காரண காரியங்கள் புரியும். அதன் வழி நடந்துவிட்டால் தீமைகள் வராது. தீது பாவ வழி இருக்காது. எனவே இந்த தத்துவத்தை மையப்படுத்தியதுதான் தீபாவளி நாள் அன்று வரிசையாக விளக்கேற்றுதல் என்ற சடங்கு. இதே போல ஒவ்வொரு மனிதனும் தான் சந்திக்கின்ற உடல் நோய்களுக்கும், மன குழப்பங்களுக்கும், பொருளாதார சிக்கல்களுக்கும், உறவு ரீதியான உறவு பகை போன்றவற்றுக்கும் கணக்குக்கு எட்டவில்லை என்றாலும் வாழ்க்கையின் பொருள் ஆத்ம நிறைவு தானே. அந்த ஆத்ம நிறைவும் பெறக்கூடிய வகையில தீது பாவ வழி என்பதை கண்டறிந்து என்னை திரித்தினால் அறிவு சுடர்விடும், வாழ்க்கை வளம் பெறும் என்று அறிந்து எண்ணங்களை சீர்படுத்தி பசியை முறைப்படுத்தி
தன்னை அறிந்துவிட்டால் வானம் வசப்படும், வாழ்வு சுவையாகும். இதை உணர்ந்து புதியதொரு அறிவு சார்ந்த தீபாவளி திருநாளை கொண்டாட வேண்டும், கொண்டாடி மகிழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.